அனைவருக்கும் வணக்கம். வெயில் காலம் நல்லா ஆரம்பிச்சிருச்சுங்க. வெயில் நல்லா ஹீட்டாக எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம உடம்பை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் இல்லையா? அதனால் வெந்தயம் பொதுவாகவே சுகருக்கு நல்லது அப்படிம்பாங்க. உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. இந்த வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததும் பல் தேய்ச்சிட்டு வெறும் வயிற்றில் அந்த வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டுங்க அந்த ஊற வச்ச தண்ணியையுமே குடிச்சிருங்க. குடிச்சிட்டு மேற்கொண்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி தேவைன்னா குடிங்க. அதோடு விட்டுருங்க. ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நீங்கள் அப்படியே எம்டியாக அந்த வெந்தயம் சாப்பிட்றதோடு விட்டுருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் காஃபி, டீ, பால் எதுவோ குடிச்சிக்கலாம். இது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறதே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து ஊற வச்சதை தான் காட்டுறேன். நைட்டு படுக்கிறப்ப நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா படுப்புக்கப்போ இல்லாட்டி ஞாபகம் இல்லைன்னா 8 மணிக்கே கூட ஊற வச்சிடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இதை ஊற வச்சதை நம்ம முளைக்கட்டி கூட சாப்பிட்லாங்க. நம்ம முளைக்கட்டின வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதனால் அதை தேடி பாருங்கள். அந்த முளைக்கட்டி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை முளைக்கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சாப்பிட்லாம். ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறோம். இப்போ இதை வெந்தயத்தை நம்ம ஊற வச்ச வெந்தயத்தை நம்ம முளைக்கவும் வைக்கலாங்க. அது நான் பின்னாடி இந்த வீடியோவிலே வருது பாருங்கள். அப்போ வெந்தயத்தை சாப்பிடுங்க. வெந்தய களி சாப்பிட்லாங்க. வெந்தயத்தை உளுந்தோடு சேர்த்தும் களி கிண்டலாம். அதுவும் இருக்குது நம்ம சேனலில். வெந்தய கஞ்சி போட்டு காமிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோ போட்டிருக்கால எதை அப்லோட் பண்ணியிருக்கேன்னு தெரியல. இது வடித்த கஞ்சிங்க. இந்த வடித்த கஞ்சியை நம்ம முதல் நாள் அன்னைக்கே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணுறதை விட மறுநாள் புளிச்சிரும் பார்த்திங்களா. ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து மத்தியானம் நம்ம சாதம் வடிக்கிறோம்னா அந்த கஞ்சி எடுத்துக்கிட்டோன்னா மறுநாள் நீங்கள் எப்போ டைம் இருக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை வெறும் கஞ்சியையும் அதிலேயே எண்ணெயை கலந்துட்டு தலையில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. கஞ்சியும் எண்ணெயும் மட்டும் தலையில் ஊற வச்சுட்டு வெறும் ஷாம்பு போட்டோ இல்லை சீயக்காய் போட்டோ அல்லது வேறு ஏதாவது நீங்கள் தலைக்கு பொடி அரைச்சி வச்சுருக்கிறீங்கன்னா அதை போட்டு குளிக்கலாங்க. இல்லையா இந்த வெந்தயமும் இந்த கஞ்சியையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையுமே தலைக்கு அப்ளை பண்ணலாங்க. அடுத்தது வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரையுமே நம்ம சமையலுக்கும் எடுத்துக்கலாம், இல்லை தலைக்கு அரைச்சி அப்ளை பண்ணி குளிக்கலாங்க. நல்லாயிருக்கும். ஒரு கண்டிஷனர் மாதிரி இருக்கும். தலை நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். உடம்பு ஹீட்டு குறையுங்க. சுகருக்கு மெயினாக ரொம்ப நல்லது. அது நம்ம கீரையை வேர் வரைக்கும் நமக்கு செடியோடு கிடச்சிருங்க. மண் நிறையா இருக்கும். அலசுறதை நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு ஷார்ட்ஸில். அலசுறது 2-3 தடவைக்கு மேலே நல்லா அலசுங்க. தண்ணியில் பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அப்போ அலசி எடுங்க. ஒரு 3 தடவையாவது எடுக்கணுங்க தண்ணி தாராளமாக வச்சு. இந்த வெந்தயக்கீரை வேரோடு கிடைக்கும்லங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு உடச்சி எடுக்க முடியுதோ பாருங்களேன். நம்ம உடச்சி காட்டுறோம் பாருங்கள். அது எங்கே உடப்படுதோ அந்த அந்த இடத்தோட நம்ம கீரையை எடுத்துக்கலாங்க. தண்டையும் கீரையை எடுத்துக்கலாம். மற்ற இடத்துல உள்ள கீரைகளை நம்ம எடுத்துக்கலாம். அந்த வேறு பகுதியில் உள்ள கீரையெல்லாம் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த இளந்தண்டை எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது நம்ம கூட்டு பொரியல் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். இதுக்கும் பருப்பு போட்டு கூட்டு வச்சு இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வச்சுருந்தா கூட போதுங்க. அந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் கூட உங்களுக்கு உப்பில் போட்டிருந்தா ரொம்ப நல்லது. மசால் ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ கொய்யாக்காய் இதுவுமே சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக ஹெல்த் பாயிண்டில் தான் நம்ம பேசுகிறோம். டெய்லி ஒரு காய் சின்னதாக ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டா போதும். அதுவும் நல்லா இந்த மாதிரி கருங்காய்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, பழுக்காமல் காயாக சாப்பிட்றது சுகருக்கு நல்லதுங்க. சின்ன சைஸ் ஒரு கொய்யா டெய்லி எடுத்தால் போதும். வெந்தயக்கீரை கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் விட்டுடாதீங்க. இதை வச்சு கூட்டு வச்சு சாப்பிட்டாலே போதும். ஒரு ரசம் வச்சாலும் போதும், ஒரு ஊறுகாய் இருந்தாலும் போதுங்க. அந்த வெந்தயக்கீரை பொரியலாகவும் கூட்டாகவும் சாப்பிட்லாம். இப்போ இந்த ஊற வச்சு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்ம வீட்டிலே நம்ம ஒரு இடம் இருந்தால் நீங்கள் மண் தரையில் போட்டு வளர்க்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன டப்பா இதுக்கு நீங்கள் பெருசாக செலவு பண்ண வேண்டாங்க. வீட்டில் நிறைய இந்த எம்டி பாக்ஸ் கிடைக்கும் பார்த்திங்களா, அதில் இந்த வெந்தயம் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து லேயராக போட்டுட்டு இந்த மண்ணெல்லாம் கலந்து ஏற்கனவே வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த போட்டு மூடி விட்டுருங்க. திரும்ப மண்ணை போட்டு மூடி விட்டுட்டு நான் இதுக்கு கூட ஒரு ஏர் கூலிங் மாதிரி நான் அதுக்கு மேலே என்ன வச்சுருப்பேன், மண் தான் போட்டு மூடிக்கிட்டு இருக்கேன். ஊற வச்ச வெந்தயத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே மண் போட்டிருக்கிறேன். மண் ஏற்கனவே ஈரமாக்கி ஒரு நாள் செட் பண்ணிவிடுங்க. ஒரு நாள் 2 நாள் செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற வச்ச வெந்தயத்தை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணுறதுக்கு லேசாக மண் தூவி விட்டுருங்க. லைட்டாக தண்ணி தெளித்து விட்ருங்க. தண்ணி தெளித்து விட்டுட்டு இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறப்பங்க அது ட்ரை ஆகிடும் பார்த்திங்களா. நம்ம அதுக்கு லேசாக சின்ன குழந்த மாதிரி தான் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக அப்படியே தண்ணி கையால் தான் அள்ளி ஊற்றணும். ஏன்னா நம்ம சின்ன டப்பாவில் தானே வச்சுருக்குறோம். அதனால் வளர்ந்து வர்றப்பயுமே நம்ம கையால் தரணும். இது என்னென்னா அந்த கார்ன்லாம் நம்ம வாங்குவோம்லங்க, அந்த கார்னோட அதில் ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. நான் அதுக்கு கூட ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அதை வச்சு கவர் பண்ணிட்டேங்க. ஒரு 2 நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்துருக்கு பார்த்திங்களா, முளை விட்டுருக்கு பார்த்திங்களா. அப்போ வெந்தயக்கீரையை நம்ம கடையில் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலையே நம்ம முளைக்க வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு 4-5 நாள் கழித்து
நல்லா துளிர் விட்டுடுச்சுங்க, முளைச்சி வந்துருச்சு பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. இது மாதிரி ஒரு 2-3 பாக்ஸில் போட்டுக்கிட்டாவே நம்ம வீட்டுக்கு தேவையான வெந்தயக்கீரையை எடுத்துடலாம். ஒரு எம்டி பாக்ஸ் நிறையா இருக்கும். மண் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து எங்கேயாவது கிடச்சிச்சின்னா பாருங்கள், இல்லை அக்கம் பக்கம் இடங்களில் கொடுத்தாங்கன்னா சரி. ஏதோ நம்ம மண்ணை வச்சு ஒரு 4-5 பாக்ஸில் முன்ன பின்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ நம்ம அறுவடை பண்ணுறது அப்பப்போ எடுத்துக்கலாம். பக்கத்தில் உள்ள பாக்ஸில் கூட நான் பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி இந்த மாதிரி தாங்க போட்டு வச்சுருக்கேன். அப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை வகைகளை நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாம். நான் பழைய வீடியோக்களெல்லாம் சின்ன சின்ன தொட்டிகள் தான், அது கூட இப்போ காஞ்சி போச்சுன்னு நான் உங்கள்கிட்ட வருத்தப்பட்ட பார்த்திங்களா, அந்த காஞ்சி போன வீடியோ கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அடுத்தது வெங்காயம். இப்போ இதில் வந்து நான் வந்து பன்னீர் கிரேவி தாங்க வச்சுருக்கிறேன். நான் பக்கத்தில் ஒரு தயிர் போட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா. இந்த வெங்காயத்தை, பச்சை வெங்காயத்தை தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதில் வெள்ளரி பிஞ்சு, கேரட் எல்லாமே போட்டுக்கலாம். நமக்கு இப்படி தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க, என்ன இருக்குதோ அந்த டயத்தில். அதேமாதிரி வீட்டுக்கு ஒரு சோத்து கத்தாழை வச்சிங்கன்னா போதுங்க, அவ்வளோ அருமையாக நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாக பேக் போட்டுக்கலாம், தலைக்கு அரைச்சிக்கலாம், சட்னி அரைக்கலாம். சோத்துக்கத்தலை சட்னிலாம் நம்ம வீட்டில் சேனலில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.